தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நீங்க ரஜினியும் ஆதவர்ஜினா போட்டீங்கன்னா நீங்க அதெல்லாம் அதுல போயிடுவீங்க. அதனால தயவு செய்து நான் பெண்களுக்காக பேச வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் பெண்களுக்கு யாரு குரல் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பின்னால நாங்க நிற்போம். அதனால அவங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கவங்கள பேசுறதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. நேற்று எங்க மாநில தலைவர் அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், கொஞ்சம் என்னோட கோரிக்கை என்னன்னா, பெண்கள் எல்லோரும் மிகுந்த பாதிப்புள்ளாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு விளாத்திக்குளத்துல இன்னைக்கு வரைக்கும் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு காவல்துறை அதிகாரி கிண்டல் பேசியிருக்கிறார், கேலி பேசியிருக்கிறார். இதே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி கூட ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆண்டு கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் எதுவுமே ஒழுங்கா நடைபெறலை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படாமல் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ரீல்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறார். ஆக மக்கள் இதை மன்னிக்கவே மாட்டார்கள். அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு தராத ஸ்டாலின் அரசு நிச்சயமாக வீட்டுக்கு போக வேண்டும். 59% போஸ்கோ கேசஸ் அதிகரிச்சிருக்குதுங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 129% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. ஆனால் தண்டனை 10% மக்களுக்கு தான், குற்றவாளிகளுக்கு தான் கிடைத்திருக்கிறது. யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆணவத்தோடு ஸ்டாலின் பணியாற்றுகிறார். அதனால பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே நாங்கள் துணை நிற்போம். நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதனால பெண்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். 8690 கொலைகள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்தப்புறம் நடந்திருக்குதுங்க. இது என்ன பெரிய தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குதா? 22 லட்சம் டன் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற கஞ்சாவை எலி தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க. யார் தின்னான்னு நமக்கு தெரியாது. ஆக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இயற்கை உபாதையை கழிக்க போக முடியலன்னா தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது? உண்மையிலே எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை, 14 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரவு முழுதும் அந்த காட்டில் இருந்துட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காளே. பெண்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா? 5000 ரூபாய் போட்டுட்டோம், திமிரு, நாங்கள் 5000 போட்டுட்டோம், பெண்கள் எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, திமிரில் இருக்கிறது இந்த ஆட்சி. ஆனால் பெண்கள் எல்லாம் திமிர்ந்து எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நீங்கள் மட்டும் போடலை. புதுச்சேரியிலே தான் நாங்கள் பெண்களுக்காக உதவி செய்திருக்கிறோம். யாரோட பணம்? அதனால இன்று ஸ்டாலின் அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 2.0 வராதுங்க. என்று பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ அப்போ 0 தான் வரும். 2.0லாம் வராது. நிச்சயமாக ஸ்டாலின் வீட்டுக்குத்தான் போவா. அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மாவோட ஆட்சி வரும். அதான் அம்மா திருப்பி வருவாங்க, அப்பா வீட்டுக்கு போவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்துச்சு. அதில் ஒரு கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்திலலாம் தொடர்ந்து கொலைகள் அப்படிங்கிறது எலெக்ஷன் நேரத்தில் தான் அதிகமாக நடக்குது தென் மாவட்டங்கள். இல்லை, இதில் நேற்று கூட தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நம்ம இலகுவா சொல்றாங்க, நாங்கள் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடமே, அப்புறம் என்னன்னு. குற்றம் செஞ்சுட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லட்டும். நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு முழுசும் குற்றம் கொலைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது எங்கேனாலும் குழப்பம் ஏற்படுத்துவாங்க. பெண்களை வைத்து அவங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்துவாங்க. ஆனால் பெண்கள் எல்லோரும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது அக்கறை வைத்திருக்கார். தூத்துக்குடி ஏர்போர்ட், இவங்கெல்லாம் தமிழுக்கு பெயர் வைக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு, குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணுமா? இவங்க வீட்டில் யாருக்கும் தமிழ் பேர் இல்லை, அவர் தமிழ் பேர் இல்லை. நாங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கே தமிழ் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் இப்போ தான் 5 முறை 6 முறை ஆட்சி செஞ்சு இப்போ தான் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விமான நிலையத்துக்கே தமிழ் பேர் வைத்திருக்கிறார். இதுதான் எங்களோட ஆட்சி, அதான் உங்களோட காட்சி. கனிமொழி கடந்த தேர்தலில் சொன்னாங்க, தமிழகத்தில் வந்து மதுவால இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. படிப்படியாக திமுக ஆட்சி வந்து குறைக்கப்பட்டு சொன்னாங்க. 5 வருஷம் ஆச்சு, ஆனால் கடைகள் தான் உயர்த்தப்பட்டது தவிர அதே மாதிரி குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? போதையில்லா பாதை வகுப்போம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் சகோதரி கனிமொழி இதுக்கு பதில் சொல்லணும். 2026 அவங்க ஓட்டு கேட்க வரும்பொழுது அவர் 2-3 விஷயத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்களுக்கு எதிரான வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே நிறைவேற்றலை. 100 ரூபாய் கேஸுக்கு கொடுக்குறேன்னாங்க, அது கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னாங்க, குறைக்கலை. மதுக்கடைகளை குறைப்பேன்னாங்க, குறைக்கலை.
ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு முன்னால் கருப்பு கொடியை ஏந்தி நாங்கள் டாஸ்மாகை குறைப்போம். நாங்கள் இன்னைக்கு ஒன்றில் தமிழக அரசு பாஸ்மார்க் வாங்கி இருக்கிறது என்றால் டாஸ்மாகில் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அதனால் இதற்கெல்லாம் பதிலடி 2026 கொடுக்கப்படும். கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அதாவது ஒன்றே நான் சொல்லிக்கிறேன் தம்பிங்களா தங்கைங்களா, உலகம் முழுவதும் போரில் அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு ஏறிவிட்டது. சில ஊர்லலாம் 216 ரூபா 315 ரூபா விற்கிது. ஆனால் இந்தியாவில் கேஸ் விலையை ஏற்றலை,